என்னதான் குரு ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னும் போது நல்லது பண்ணுவாரா? ஒரு ஏக்கத்தில் இருந்த தனுசு ராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குரு நல்லது பண்ணுறாருன்னா அவங்க தான் கேட்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி, தனுசு லக்னம், குரு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல இருப்பார். அவங்களாம் பாவங்க உண்மையில வாழ்க்கையில. குரு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வைக்கு தான் நன்மை உண்டு. குரு இருந்த இடம் பால் தான். ஸோ அப்படிங்கும்போது தனுசு ராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருப்பார். சார் லக்னாதிபதி குரு தான் சார். என் ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு தான் சார். ஸோ லக்னமும் பார்த்தீங்கன்னா தனுசு தான் சார். என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சில்ல சார். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு போராட்டம் தான் சார். ஒரு நல்ல ஃபேமிலி அமைதா? அதுவும் இல்லை சார். ஒரு நல்ல கணவன் மனைவி அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கோம். அன்பான ஒரு விஷயம் அது அவங்க எதிர்பார்த்துருக்கே முடியாது சார். அன்புனா என்னன்னு தெரியாது சார். அது ஏக்கிட்டு இருக்கேன் சார். அந்த அன்புக்கு தான் கிடைக்குமா சார்? அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, என் மனைவியும் சரி, பிள்ளைங்களும் சரி, அந்த அன்புன்ற விஷயம் அன்பாக ஒரு வார்த்தை சொன்னது இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை சார். 2வது வேலைக்கு போகிறோம் போயின்னு தான் சார் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10 பைசா சேமிப்பு இல்லை சார். ஏதாவது செலவாயிரும் சார். என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் சரி செலவாயிரும் சார். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானத்தில் வந்து சூரியனும் கேதுவும் இணைஞ்சிருக்கு. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்றிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது தனுசு ராசிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய அரசியல் சம்மந்தமான தொடர்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்களா, அதை தாண்டி அரசாங்க விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது வரணுமா அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 2வது கேது அங்கே உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, சில ஆன்மீக விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து புகத்துவார். ஸோ அதுதான் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போங்கன்றது. நீங்கள் அந்த ஆன்மீக விஷயம் சொன்னல, அதுதான் அந்த சித்தர்கள் ஜீவ சமாதி போகும்போது கேதுவோட விஷயம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து அங்கே பெருசாக ஒன்றும் எடுப்படாது. என்னதான் கேது நாணக்காரங்க இருக்காங்க சார், அது வந்து குருவும் கேதுவும் இணைஞ்சிட்டாலே வாழ்க்கையில் வந்து சூப்பராக இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இணைஞ்சவங்க தான் தெரியும் கேட்டால். நீங்கள் சொல்கிறீங்க எங்கே சார் வாழ்க்கை மாறுது? எதுவும் மாற மாட்டுது சார். அப்படிதான் போயிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் தனுசு ராசி தான், நானும் தனுசு ராசி தான். இன்னைக்கு அவர் சூப்பராக இருக்காரு. நான் மட்டும் ஏன் சார் இப்படி இருக்கேன் வாழ்க்கையில? நல்லது நடக்காதா? இது எங்கே போனால் நடக்கும்? சில ஜாதகம்லாம் பார்த்துட்டேன். அவங்க என்ன இந்த பரிகாரம் பண்ணி வாழ்க்கை மாறிடும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வா சரியாயிடும்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் கடன் வாங்கி அந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டேன். கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். வாழ்க்கை மாறல சார். கடன் தான் படைச்சிட்டு இருக்கேன். எதை தொட்டாலும் ஃபைலே தான் சார் ஆகுது. நல்ல வேலைக்கு போயிருந்தேன், வேலையில் சின்ன பிரச்சனை, வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் பார்த்தா வேலை கிடைக்கல. நானும் வேலையை ட்ரை பண்ணி தான் இருக்கேன். எனக்கான ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேது. ஒன்று சம்பளம் கம்மியாக கிடைக்குது, இல்லை நீங்கள் அன்ஃபிட் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி தான் இருக்கேன், எதுவும் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களே தானே. கவலைப்படாதீங்க சார். உங்கள் நியர்பையில் இருக்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க, நீங்கள் எந்த ஊர், அந்த ஊரில் இருக்க ஜீவசமாதிக்கு போங்க, சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனை தீரும். என்னங்க நான் பரிகாரம்லாம் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், கடன் வாங்கி கோயிலெலாம் போயிட்டு சொன்னால் பிரச்சனை தெரியல, சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போனால் பிரச்சனை தீர்ந்துருமா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மைதாங்க, என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா பிரச்சனை தீரும். அதை நீங்களே கண் கூட பார்க்கலாம். போயிட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டவங்க. அவங்க நினச்சினாங்களேன் எந்த ஒரு விஷயத்த மாற்ற முடியும். அதனால தான் சொல்கிறேங்க, நீங்கள் ஜீவசமாதிக்கு போக போக தான் உங்களுக்கான விஷயம் என்ன, நீங்கள் எதுக்கோசம் இங்கே வந்திருக்கீங்க, நம்ம கர்மாவான விஷயம் இருக்குல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம ஜாதகம் தான் நம்ம கர்மா நம்ம ஜாதகம். ஏன்னா நம்ம முன் பிறவியில் பண்ண அந்த வினை தான் இப்போ நம்ம அந்த பயணம் அனுபவிச்சிருக்கோம். வினை பயன்றோம்ல, அதுதான். அதுக்கு சரியாகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போனால் மட்டும்தான் அது சரியாகும். நீங்கள் அங்கே போயிட்டு சுவாமியை கும்பிட்டு ஒரு 1 மணி நேரம் உட்காருங்க, ஒரு 1.5 மணி நேரம் உட்காருங்க. ஜீவசமாதிக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வரீங்களா, உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, தண்ணி பாட்டில் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு போங்க. அப்படின்னும் போது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை சேஞ்ச் ஆகாதா, நம்மளுக்கும் நல்ல குடும்பம் அமையாதா, நானும் நல்ல வேலை வாய்ப்பு வசதியெலாம் கிடைக்காதா அப்படின்றவங்களுக்கு இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வசதி வாய்ப்புலாம் அமையும். சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஜீவசமாதிக்கு போக போகிறீங்க, எந்த ஜீவசமாதி எந்த சித்தரை போய் வணங்குறது அப்படின் போது உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கும் போது தான் வந்து நீங்கள் இந்த சித்தர் ஜீவசமாதிக்கு போனால் பிரச்சனை தீரும், இந்த ஜீவசமாதிக்கு இந்த நேரத்துக்கு போய் வணங்கும் போது அதுக்கான மாற்றம் உண்டாகும் அப்படின்னும் போது சுயஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும். இல்லை சார் என்னால் வந்து ஜாதகம்லாம் பார்க்க முடியாது சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏன்னா நிறைய செலவு பண்ணி சார் ஜாதகம்லாம் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, சரி போய் பார்க்குறேன் அப்படின் போது உங்கள் வீடு பக்கத்தில் ஜீவசமாதி இருக்குங்க. நீங்கள் எந்த ஊர் எந்த ஏரியான்னு போது சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில், கண்டிப்பாக உங்களுக்கான ஜீவசமாதி உங்கள் ஊரில் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவசமாதி அதிகம். அதுவும் குறிப்பாக சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சென்னையில் தான் அதிகமான ஜீவசமாதிகள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியதில்லை. சின்ன சின்ன சந்தில் வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி இருக்கும். என்னங்க வீடு மாதிரி இருக்குது, உள்ளே போனால் ஜீவசமாதின்றீங்க? ஆமாங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து நேரில் போய் நிறைய விஷயம் வந்து அனுபவிச்சு தான் சொல்கிறேன். ஏதோ பார்த்து படித்து சொல்கிற விஷயம் நம்ம ஒரு விஷயம் போயிட்டு அனுபவிச்சு அந்த அனுபவத்தை தான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துருக்கு. ஸோ இந்த காணொலி பார்க்குற தனுசு ராசி நேயர்களும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பிரச்சனை தீரும். அதனால தான் சொல்கிறேன் ஜீவசமாதிக்கு போங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஓம் நமச்சிவாய.